நம்ம ஒரு இன்னொரு நடிகர் பின்னாடி வந்து ஒரு ஒரு ரொம்ப ரொம்ப நாள் வந்து நான் அவர்கிட்ட ஒரு கதை சொல்லிட்டு அந்த கதை ரொம்ப பிரமாதமான கதை, ரொம்ப பிரமாதமான ரொம்ப அருமையான கதை. இந்த நம்ம நினைக்கிற இப்போ ஃபேமிலி நிகழ்வுகளை அப்படியே அழகாக சொல்கிற ஒரு இன்னொரு முக்கியமான படமாக வந்திருக்கும் அது. ஆனால் அது எந்த காரணங்களாலோ இல்லை சொல்ல முடியாத காரணங்களாலோ அது தள்ளி போயிடுச்சு. இப்போ ஒருத்தர்கிட்ட நம்ம பேசுகிறோம், அவங்க ஓகேன்றாங்க, அதை நம்பி நம்ம அவங்க கூட ட்ராவல் பண்ணுறோம். அது கூட 1 வருஷம் 2 வருஷம் அப்படி டைம் ஆகும்போது இல்லை, அந்த 2 வருஷம் வேஸ்ட்டாக தான் போகுது. கண்டிப்பாக. அப்போ அதோட வழி நமக்கு தான், அவங்களுக்கு கிடையாது. அவங்க அதை பற்றி ஃபீல் பண்ண கூட கிடையாது. நிறைய பிஸ்னஸ் அவங்களுக்கு இல்லை, நிறைய படங்கள் அதான் நிறைய போய்கிட்டே இருக்காங்க. இன்னொருத்தரோட வழி என்னைக்கு ஒருத்தனுக்கு உணருதோ அன்னைக்கு மட்டும்தான் அவன் உண்மையாக சொன்ன வார்த்தையை காப்பாற்ற முடியும். வழி உணராதவங்க சொன்ன வார்த்தையை அதை வந்து ஜஸ்ட் லைக் தட் தள்ளி விட்டு போயிடுறாங்க. ஆனால் நம்ம இந்த பக்கம் நமக்கு எவ்வளோ வலி இருக்கும், எவ்வளோ பதில் சொல்லியிருப்போம், எவ்வளவு கனவோட படுத்திருப்போம், எவ்வளவு தூக்கத்தை தொலைச்சிருப்போம், எவ்வளவு குடும்பத்துக்கு பதில் சொல்லியிருப்போம், எவ்வளோ என் ஊரில் யாரும் கேட்க வேணாம், காலைல இருந்துச்சுன்னு என் மனைவியும் பிள்ளைங்களை என்னப்பா என்னாச்சு ஷூட்டிங் எப்போ ஆரம்பிக்கிறீங்க கேட்டிருப்பாங்கல்ல 3 வருஷம் 4 வருஷமாக. அதுக்கெல்லாம் நான் எவ்வளோ சமாளித்து பதில் சொல்லியிருப்பேன். இது எல்லாமே அந்த ஒரு இடத்துல ஒருத்தர்கிட்ட கதை சொல்லிவிட்டு அவருக்காக காத்திருக்கும் போது ஒரு இயக்குனருக்கு இவ்வளோ வழி இருக்குன்னு அவங்களுக்கு புரிஞ்சிக்கவே முடியாமல் இருக்கும்போதில்ல, அது ரொம்ப வருத்தமாயிருச்சு. எனக்கு சத்தியமாக வருத்தமாயிருச்சு.